ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ இன்னைக்கு ஜிஎஸ் ஷார்ட் 60 என்ன தெரிஞ்சுக்க போறோம்னு பாத்தீங்கன்னா, மா அரங்கநாதன் விருதை பெற்ற 2 பேர், அதாவது தமிழக அரசாங்கத்தால் வழங்கக்கூடிய இலக்கியத்துறைக்காக வழங்கக்கூடிய விருது தான் என்னன்னு பாத்தீங்கன்னா மா அரங்கநாதன் விருது. ஸோ இந்த அரங்கநாதன் 2025 விருதை பெற்றவர் 2 பேர்கள், ஒருத்தர் தமிழவன், இன்னொருத்தர் திருநாவுக்கரசு. ஓகேங்களா? ஸோ இந்த 2 பேருக்கும் மா அரங்கநாதன் விருது தமிழக அரசாங்கத்தால் இந்த 2025ஆம் ஆண்டுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தமிழவன் மற்றும் திருநாவுக்கரசு. மேலும் வந்து பிம்ஸ்டெக் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும், நீங்க ஸ்கூல் புக்லயுமே படிச்சிருப்பீங்க. இந்த பிம்ஸ்டெக் வந்து உச்சி மாநாடு வந்து 2005 நடைபெற்ற இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா தாய்லாந்து. ஸோ முக்கியமான ஒரு கொஸ்டினா பார்க்கப்படுது. அப்ப 2025ஆம் ஆண்டுக்கான பிம்ஸ்டெக் உச்சி மாநாடு எந்த நாட்டில் நடைபெற்றதுன்னு கேட்டாங்கன்னா தாய்லாந்துல நடைபெற்றது. ஸோ இந்த பிம்ஸ்டெக்கில் எத்தனை உறுப்பு நாடுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எத்தனை எழுத்து? 1 2 3 4 5 6 7. அப்போ கண்டிப்பா எத்தனை உறுப்பு நாடுகள்னு பாத்தீங்கன்னா 7 உறுப்பு நாடுகள். சரியா? பிம்ஸ்டெக்கு எத்தனை உறுப்பு நாடுகள்? 7 உறுப்பு நாடுகள். அப்ப 7 எழுத்து இருக்கிறதுனால பிம்ஸ்டெக்கினுடைய தலைமையிடம் எங்க இருக்குன்னா, முதல் எழுத்து என்ன இருக்கு? இதுக்கு எக்ஸ்பான்ஷன் வேறதான், ஆனா ஃபர்ஸ்ட் எழுத்து எது இருக்கு? பி. அப்போ பி, பங்களாதேஷ். வங்காளதேசம் தான் இதனுடைய தலைமையிடம். அப்ப பிம்ஸ்டெக்கினுடைய தலைமையிடம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா வங்காளதேசம், பங்களாதேஷ். இப்ப தெரிஞ்சிச்சிங்கன்னா, அப்ப பிம்ஸ்டெக் பத்தி 3 விஷயம் தெரிஞ்சிருக்கீங்க. ஒன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, பிம்ஸ்டெக் உச்சி மாநாடு 2025 எங்க நடைபெற்றதுன்னு கேட்டாங்கன்னா தாய்லாந்துல நடைபெற்றது. பிம்ஸ்டெக்கில் எத்தனை உறுப்பு நாடுகள் கேட்டா 7 உறுப்பு நாடுகள். பிம்ஸ்டெக்கினுடைய தலைமையிடம் எங்க இருக்குன்னு கேட்டாங்கன்னா பங்களாதேஷ். இப்ப உங்களை ஒரு கொஸ்டின் கேட்டு போறேன். சார்க் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல? சார்க் எங்க தலைமையிடம் எங்க இருக்கு? சார்க் தலைமையிடம் எங்க இருக்கு? ஸோ மறக்காம ஸ்கூல் புக்லையும் படிச்சிருப்பீங்க. மறக்காம ஆன்சர் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பவுமே நாங்கள் உங்களை தேடி வரணுமா? நீங்க தான் எங்களை தேடி வரணுமா? நாங்களே உங்களை தேடி வரோம். மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு போங்க. ஸோ அந்த பெல்லை கிளிக் பண்ணதுனால எங்களுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இணைந்திருங்கள், தொடர்ந்து பயணிப்போம். இப்படி பேசுவேன். நன்றி, வணக்கம்.